ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சு 2 ஸ்பூனு எண்ணெய் சேர்த்துக்கணும். இது கூடவே 1/4 ஸ்பூனு சோம்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கணும். இது கூடவே 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்து ஒரு வதக்கி எடுத்துக்கலாம். இது கூடவே 1 ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துக்கணும். கூடவே ஒரு 3 பச்சை மிளகாயை 2ஆக கீறி சேர்த்துக்கணும். 2 கொத்து கருவேப்பிலையும் இது கூட சேர்த்து நல்லா நாம் கிளறி விட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். இது கூடவே கொஞ்சமாக மிளகாய்த்தூள், கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சமாக சிக்கன் மசாலையும் சேர்த்து மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கணும். சிக்கன் கிரேவியில் ஒரு 1/4 கப்பு இது கூட சேர்த்துருக்குறேன். உங்ககிட்ட சிக்கன் கிரேவி இல்லைன்னா சேர்க்க தேவையில்லை. இப்போ 2 தக்காளியை நாம் பொடியாக கட் பண்ணி இது கூட சேர்த்து நல்லாவே வதக்கி எடுத்துக்கலாம். இதை மாதிரி நடுவில் நாம் ஒரு 5 முட்டையை நாம் உடச்சி ஊற்றி இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ நாம் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் இது கூட சேர்த்துக்கணும். நெய்யை சேர்த்து கிளறி விட்டுட்டு பொடியாக நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற சப்பாத்தியை நாம் இதில் போட்டு நல்லா கிளறி கடைசியாக மல்லி இலை தூவி இறக்குனோன்னா சுவையான கொத்து சப்பாத்தி ரெடி ஆகிடும். வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.